கிட்டத்தட்ட 1.5 மாசமா பிளான் பண்ணி நடக்காத ஒரு இஃப்தார் பார்ட்டியை வெற்றிகரமா சந்தோஷமா நடத்தி முடிச்ச ஒரு விளாக் தான் இது. இது இஃப்தார் பார்ட்டி மட்டும் இல்ல, ஒரு ஃபேர்வெல் பார்ட்டின்னு கூட சொல்லலாம். இத பத்தி வீடியோல நான் சொல்றேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இஃப்தாருக்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்குக்கு எடுத்துட்டு போய் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு இஃப்தார் பார்ட்டி வச்சோம். இதெல்லாம் நான் யாருக்காக பண்ணினேன், என்னெல்லாம் ரெசிபிஸ் பண்ணினேன், எப்படி பண்ணினேன், அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத எல்லாத்த பத்தியும் சொல்லியிருக்கேன். இப்ப விலாகுக்குள்ள போலாமா? ஹலோ गाइस, வெல்கம் டு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்த்தியாவும் சேஃபாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். நீங்க முதல்ல இன்ட்ரோ பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான விலாக்ஸ் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இஃப்தார் பிளான் வந்து நோன்பு முடிஞ்சு 3வது வாரம் ஒரு ஃப்ரைடே மத்தியானம் தான் ஃபைனல் ஆச்சு. இதுவரை நாம போடுற எல்லா விளாக்லயுமே லாஸ்ட் டைம் தான் பிளேஸ் சொல்லுவாங்க. ஆனா இதுல பிளேஸ் மட்டும் தான் பிக்ஸ்டா இருந்துச்சு. பட் எப்போங்கிறது தான் கொஸ்டினாவே இருந்துச்சு. இந்த இஃப்தார் பார்ட்டியே முக்கியமா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல கல்பனா அப்புறம் நந்தினிக்காக தான் பண்ணியிருந்தோம். உண்மையை சொல்ல போனா இது நோன்பு டைம்லயே நடந்திருக்கணும். ஆனா நோன்பு டைம்ல நம்ம வேலை இபாதத்துன்னு இருப்போம். அந்த டைம்ல சமைச்சு பார்க்குக்கு கொண்டு போய் சாப்பிட எல்லாம் முடியாது. சோ அப்படியே பெண்டிங்லயே இருந்துச்சு. சரி ஓகே, இது முடிஞ்சு மறு தேர்ஸ்டே பிளான் போட்டா அன்னைக்கு பார்த்து மழை. அப்புறமா நெக்ஸ்ட் வீக் பார்த்தா இன்னொரு ஃப்ரெண்டோட பிள்ளைங்க ஷார்ஜா போயிட்டாங்க. சோ அவங்களுக்காக அடுத்த வாரம்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். பட் நாங்க எப்போ முதல்லயே பிளான் பண்ணாலும் எதுவுமே நடக்காது. எல்லாத்துக்குமே அல்லாஹ்வோட நாட்டம் வேணும் இல்லையா? லாஸ்ட்ல ஃப்ரைடே மார்னிங் தான் எல்லாரும் வருவாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃப்ரைடே ஈவினிங்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் ஃப்ரைடே மத்தியானம் தான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கான மெனு என்னெல்லாம்னா, ஸ்நாக்ஸுக்கு ஸ்ப்ரிங் ரோல் சமோசா, அப்புறம் ஜூஸுக்கு சர்பத், ஸ்வீட்டுக்கு பட்டர் புட்டிங், அப்புறம் டின்னருக்கு ஒயிட் சிக்கன் சீஸ் பாஸ்தா. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டு நபீலா வந்துட்டு சிக்கன் பிரியாணி ஏதாவது ஒரு ஸ்வீட்டு பண்ணிட்டு வர்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் முதல்ல ஸ்ப்ரிங் ரோலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததா பாஸ்தாவுக்கு ஸ்ப்ரிங் ரோலுக்கு தேவையான சிக்கன் வந்து பிரஸ்ட் பீஸ்ல நான் 1 கிலோ அளவுக்கு எடுத்து பெப்பரும் சால்ட்டும் போட்டு வச்சிருந்தேன். அதை அப்படியே பட்டர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததா ஒரு பேன்ல ஆயில் விட்டு 1 வெங்காயம் சாப் பண்ணது, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து வேக வச்சுட்டு, நல்ல காலத்துக்கு நான் கிரீன் பீஸ் தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். அதை 2 விசில் விட்டு எடுத்து இதுல சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா கடைக்கு தான் போய் வாங்கியிருக்கணும். அடுத்ததா கட் பண்ணி வச்ச பாதி முட்டைக்கோசு, 1 கேரட் எல்லாம் சேர்த்து லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்ததும் பட்டர்ல ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன்ல பாதியை எடுத்து பிச்சு தனியா வச்சுக்கிட்டேன். அதை இப்ப சேர்த்துக்கிறேன். கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்தா போதும், வேற எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்படியே இறக்கிடலாம். இப்ப ஸ்ப்ரிங் ரோலுக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆயாச்சு. இதை அப்படியே ஆற விட்டுறலாம். அடுத்ததா பட்டர் புட்டிங்குக்கு ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 டீஸ்பூன் அளவுக்கு அகரகர் பவுடர் சேர்த்து மெல்ட் பண்ண வச்சுக்கிறேன். இன்னொரு பேன்ல 500 மில்லி அளவுக்கு பால் சேர்த்துட்டு 50 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இனி ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு பால் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மெல்டான அகரகரை சேர்த்துட்டு கலந்து வச்ச கஸ்டர்ட் மிக்ஸையும் சேர்த்து கிளறிக்கலாம். இதுல நான் கலருக்காக 2 சொட்டு பாதாம் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது தேவைன்னா சேர்த்தா போதும், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்து எல்லாம் குக் ஆகி வந்ததுக்கு அப்புறமா லாஸ்டா 2 பிரெட்டை எடுத்து இந்த மாதிரி பிச்சு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கிளறிக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்கும். இந்த பிரெட் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்டா இனிப்பு என்ஹான்ஸ் பண்றதுக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இறக்கி ஆற வச்சிடலாம். இது ஆறட்டும். இதுக்குள்ளாடி நம்ம ஸ்ப்ரிங் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் ரோல்னு சொல்லிட்டு சமோசா சீட்டை எடுக்கிறேன்னு பாத்தீங்களா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வீட்ல இல்ல. வீட்ல ஷீட் பண்றதுக்கும் சுத்தமா டைம் இல்ல. நான் என்ன பண்ணேன், இந்த சமோசா சீட்டை 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுல்ல தண்ணியை வச்சு அதை தொட்டு தொட்டு சமோசா சீட்ல ஸ்கொயர் ஷேப்ல 2 பீஸையும் ஜாயின் பண்ணி ஒட்டி எடுத்துட்டு, ஸ்டஃபிங்ல 2 ஸ்பூனை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு 4 சைட்லயும் தண்ணியை வச்சு ஒட்டி எடுத்துக்கிட்டேன். பொதுவா எல்லாரும் சமோசாக்கும் சரி ஸ்ப்ரிங் ரோலுக்கும் சரி ஒட்டணும்னா மைதா பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா நம்ம ரெடிமேட் சமோசா சீட் ஸ்ப்ரிங் ரோல் சீட் யூஸ் பண்றோம்னா இந்த மாதிரி தண்ணியை தொட்டு ஒட்டினா போதும், நல்லாவே ஒட்டிக்கும்.
ஆனா நம்ம வீட்ல பண்ற சீட்டுக்கு இது செட் ஆகாது. நம்ம வீட்ல பண்ற சமோசா சீட்டுக்கு மைதா பேஸ்ட் வச்சு தான் ஒட்டிக்கணும். அப்படி ஸ்ப்ரிங் ரோல் எல்லாத்தையும் ஒட்டி முடிக்கும் போது புட்டிங் கொஞ்சம் ஆறி இருந்தது. சோ இத மிக்ஸில அடிச்சு எடுத்துக்கணும். நிறைய போட்டு அடிச்சோம்னா இது சுவரெல்லாம் தெறிக்கும். சோ இத நான் ரெண்டா டிவைட் பண்ணி அரைச்சு சேர்த்துக்கிறேன். இதுல லேடிஸ் மட்டும்தான் அப்படிங்கறதால என் ஹஸ்பண்ட் வரல. அவங்க ஃப்ரெண்டு கூட வெளியில போயிட்டாங்க. சோ அவங்களுக்காக தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னதான் சாப்பிட்டாலும் அவங்க சாப்பிடும்போது பிள்ளைங்களும் கேட்பாங்க. சோ அதுக்கேத்தாப்புல வச்சாச்சு. இனி ரெண்டுலயுமே நெட்ஸை தூவி அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இந்த நேரத்துல தான் நபீலா கால் பண்ணி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் குடிக்கிறதுக்காக நான் லெமன் டீ போடுறேன். அது எல்லாருக்கும் பத்தாது. நீங்க வேணா பிளைன் ஜிஞ்சர் டீ போட்டு கொண்டு வர்றீங்களான்னு கேட்டிருந்தாங்க. சரி ரைட்ன்னு நல்லா இஞ்சி தட்டி போட்டு சுலைமானி போட்டு ஃபில்டர் பண்ணி ஃபிளாஸ்க்ல வச்சாச்சு. அடுத்ததான் இந்த ஸ்ப்ரிங் ரோல் சமோசா எல்லாம் ஃப்ரை பண்ணலான்னு எடுத்து வச்சிருந்தேன். அந்த சைட்ல பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்காக தண்ணி அடுப்புல வச்சுட்டு இந்த சைட்ல ஸ்ப்ரிங் ரோலை ஃப்ரை பண்ண தொடங்கினேன். கொஞ்சம் தண்ணி சூடானதுக்கு அப்புறமா பாஸ்தாவை சேர்த்துட்டு உப்பும் ஆயிலும் போட்டு வேக விட்டுட்டேன். சமோசா நான் வீட்ல பண்ணல. கடையில இந்த மாதிரி ரெடி டு ஃப்ரைன்னு கிடைக்குது. அதை தான் வாங்கியிருந்தேன். இது நான் அதிகமா யூஸ் பண்றதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் டைமே இல்ல. சரி எப்படி இருக்கும்னு பார்க்கலான்னு வாங்கியிருந்தேன். இது நம்ம பண்ண ஸ்ப்ரிங் ரோல் டேஸ்ட்ல தான் இருந்துச்சு. ஆனா சிக்கன் சமோசால சிக்கனை மட்டும் காணோம். பட் டேஸ்ட் எல்லாம் வீட்ல பண்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. இவ்வளவுதான் எடுத்தேன். இதுக்குள்ளாடி மொபைல்ல சார்ஜும் தீந்து போச்சு. அப்படியே மொபைல்ல சார்ஜ்ல போட்டுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பட்டர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததா ஒயிட் சாஸையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு சில்லி ஃபிளேக்ஸும் ஒரிகனாவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். 6 ட்ரையாங்கிள் சீஸையும் போட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸும் பட்டர்ல ஃப்ரை பண்ண சிக்கனையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டேன். இது இவ்வளோத்தையும் ரெடி பண்ணும் போதே பாஸ்தா நல்லா குக் ஆகி வந்திருந்தது. சோ பாஸ்தாவை ஒரு ஸ்ட்ரைனர்ல எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது நம்ம கெட்டியாக விடக்கூடாது. கொஞ்சம் தண்ணியா இருக்கும் போதே ஆஃப் பண்ணிக்கணும். இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திறக்கும் போது ரொம்ப திக்கா இருக்கும். இதை அப்படியே ஃபாயில் பேப்பர்ல போட்டு மூடிடலாம். இனி நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச ஸ்ப்ரிங் ரோல் சமோசா எல்லாம் எடுத்து இந்த பிளைட்ல இந்த மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கி வச்சு அங்க போய் எடுத்து வைக்க வேண்டாம். இதை இப்படியே பிளைட்ல வச்சிடலாம். சோ இதையும் ஃபாயில் பேப்பர் போட்டு நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததா லெமன் ஜூஸ்ல சர்பத்து தான் பண்ணியிருந்தேன். கூட டேட்ஸும் ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி வச்சாச்சு. இனி இதெல்லாம் அலங்காம குலுங்காம பார்க்குக்கு எடுத்துட்டு போகணும். அதை என் பசங்க ரெண்டா பிரிச்சு எடுத்துட்டு கரெக்டா பெர்ஃபெக்டா கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து கல்பனாக்கும் நந்தினிக்கும் இஃப்தார்ல தான் விருந்து வைக்கல. இஃப்தார் டைமுக்காவது போலாம்னா அதுவும் முடியல. நைட்டு இஷா தொழுதுட்டு தான் பார்க்குக்கே போய் சேர்ந்தோம். லேட்டா போனதானே எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணலான்னு 2 பேரும் சேர்ந்து எடுத்து வச்சிட்டோம். அப்புறமா பிள்ளைங்களை கூப்பிட்டா ஒன்னும் வந்த பாடில்ல. 10 மினிட்ஸ்னு அவங்க விளையாட்டை விட்டுட்டு வர்றதா இல்ல. சரி இனி நம்மளாவது ஸ்டார்ட் பண்ணலான்னு எல்லாரும் ஃப்ரூட்ஸோட ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது. ஏன் இந்த பார்க் பக்கத்துல இருக்கிறது கூட எனக்கு தெரியாது. அப்பெல்லாம் எங்களுக்கு முத்தினா பார்க் தான் பார்க்காவே இருந்துச்சு. அது பிள்ளைங்க விளையாடுற மாதிரியான பார்க் எல்லாம் இல்ல. 1 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அதுல வாக்கிங் மட்டும்தான் பண்ண முடியும். அதுதான் எங்களுக்கு டைம் பாஸாவே இருந்துச்சு. அப்புறம் தான் ஒரு நாள் இந்த பார்க்குக்கு ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அது பக்கத்துல தான் இருக்கு. சோ நானே பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வர தொடங்கிட்டேன். அப்ப கூட யாரையுமே தெரியாது. பிள்ளைங்க கூட விளையாடுறது போறது வர்றது அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பிள்ளைங்க கூட பேசுறத பார்த்துட்டு நீங்க தமிழ் தானேன்னு பேச்சு கொடுத்தாங்க. அப்படியே பேச தொடங்கினதான் ஒவ்வொருத்தரா சேர்ந்தாங்க. வரும்போது சேர்ந்து வந்தா நல்லா இருக்கும்னு நம்பர் வாங்கி வாட்ஸ்அப் குரூப்பும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். Thursday ஆனா இத்தனை மணிக்கு தான் வருவோம்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே ஒரே டைமுக்கு சேர்ந்துருவோம். அப்புறமா அது ஃப்ரைடே ஆச்சு. இப்ப ஏதோ திருஷ்டி பட்ட மாதிரி கல்பனா வீடு சேஞ்ச் பண்ணிட்டு அன்லாதாக்கு போயிட்டாங்க. நந்தினி அவங்க பர்சனல் ரீசனுக்காக ஊருக்கு போறாங்க. என்னவோ இப்பெல்லாம் காலேஜ்ல 3rd இயர் முடிஞ்சிட்டு போற மாதிரி ஒரு ஃபீல். இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி போடும்போது கண்டிப்பா நந்தினி அவங்க வீட்டுல இருப்பாங்க. ஆக மொத்தத்துல இது எல்லாமே அல்லாஹ் அவனோட நாட்டப்படிதான் நடக்குது. நம்ம எங்க இருந்தாலும் எப்படி இருந்தா சந்தோஷமா இருப்போம்னு அவன் தான் முடிவு பண்றான். அதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கறான். அது மாதிரிதான் எல்லாரோட லைஃபும். இங்க வாழ்ற எல்லாருக்கும் எப்ப எது நடக்கும்னு தெரியாதுங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு தான் வாழ்ந்துட்டு வரோம். நான் ஓவரா பேசுறேன்னு நினைக்கிறேன். பேக் டு த விளாகுக்கு போலாமா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லா விளையாடி பிள்ளைங்க எல்லாம் டயர்டாகி வந்துட்டாங்க. நீங்க எல்லாரும் எது வேணுமோ சொல்லுங்க. ஆனா ஃபுட்டு மட்டும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரே கண்டிஷனை போட்டுட்டு எல்லாருக்கும் போட்டு கொடுத்தாச்சு.
லேட் ஆனதால எல்லாரோட ஹஸ்பண்டும் வேலையை முடிச்சிட்டு பார்க் வந்திருந்தாங்க. அப்புறம் வீட்டுல சாப்பிடாம வந்தவங்களுக்கு சாப்பாடு, சாப்பிட்டுட்டு வந்தவங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். அவங்க எல்லாம் வராட்டியும் வீட்டுல கொண்டு கொடுக்க தனியா பேக் பண்ணி தான் வச்சிருந்தோம். அது மாதிரி நபிலா அண்ணனுக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு பிரியாணி, பஸ்போசா எல்லாம் தந்து விட்டாங்க. இதுக்கிடையில பிள்ளைங்க பேட்ஸ் கூடு ஒண்ணு கீழே கிடக்குதுன்னு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு குச்சியையும் அவ்வளவு நேர்த்தியா அடுக்கி வச்சு முட்டைய பாதுகாப்பா வைக்கிறதுக்காக மேல பஞ்செல்லாம் வச்சு எவ்வளவு சேஃப்டியா வச்சிருக்கு. இந்த அளவுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதுக்கேத்த மாதிரி சக்தியை கொடுத்திருக்கான். மாஷா அல்லாஹ். லெஃப்ட் ஓவரா இருந்த ஃபுட் எல்லாம் எல்லாரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்படி அவ்வளோ ஹாப்பியா போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு மணி 10 ஆச்சு. கல்பனா கூப்பிட்டோம்னா எப்படியும் ஓடி வந்துருவாங்க. ஆனா நந்தினி தான் பார்க்க முடியாது. இருந்தாலும் 6 மந்த்துக்கு அப்புறம் வரும்போது பாத்துக்கலாம்னு ஒரு நம்பிக்கையோட சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்படிதான் எனக்கு இந்த டே போச்சு. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த vlog லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைர். இன்னொரு vlogல உங்களை நெக்ஸ்ட் சண்டே 2 மணிக்கு சந்திக்கிறேன். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.